நேத்து அவங்க வந்து பேசிட்டுலாம் போனதுக்கு அப்புறம் நிச்சயம் ஏதாவது பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தயங்கிட்டு உட்கார்றது பெரிய சிரமம். நம்ம 4 பேரும் கைய புடிச்சுக்கிட்டு ஓடி ஜெயிக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, அதை யோசிச்சா எல்லாமே பாசிபிள் தான். தாராதான் சொல்லுடி. சித்தி, நான் தர்ஷினி பேசுறேன். சொல்லுடா. கோயில இருந்து 3 பேர் வந்திருந்தாங்க வீட்டுக்கு. எந்த கோயிலு? அதான் அப்பா அடிக்கடி ஒரு சிவன் கோயிலுக்கு போவார்ல. ஆமாமா. அந்த கோயில் ஏதோ கமிட்டி மீட்டிங்கா வந்தாங்க, எல்லாரையும் கூட்டு போயிருக்காங்க. போவட்டும், என்ன இப்ப? அது மட்டும் இல்ல சித்தி, இந்த அப்பத்தா ஒரே ஓன அழுக. நீங்க பயங்கரமா பேசி அனுப்பிட்டீங்களாம், அதனால அவங்க மானமே போச்சுன்னு சரியான ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. ஆமாடி, அவங்க பேசுனதெல்லாம் காத்தோட போயிருச்சு. நாங்க பேசுனது மட்டும் அப்படியே கல்வெட்டா மாறிடுச்சு. சொல்லுங்க அப்பத்தால. அது டிராமா போடுறதுன்னு புதுசா ஏதோ வீம்புக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு, விடு. சித்தி, இன்னைக்கு காலையில எல்லாரும் ஒத்துமையா கிளம்பிட்டாங்கன்னு ஒரே சந்தோஷப்பட்டாங்க. அண்ணன் தம்பிங்கெல்லாம் ஒன்னா போறாங்களாம். கதிர் சித்தப்பா வந்துடணும்னு மீனாட்சி அம்மன் கிட்ட ஒரே புலம்பல். ஆமா, மீனாட்சி அம்மனாலே அவனை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, இந்த ஞானம் சித்தப்பாலேருந்து எல்லாரும் போவானான்னு தான் பேசினாங்க. ஆனா இவர் மட்டும் அண்டர் பிளே பண்ணி போய் தான் அவனு கிளம்பி போயிருக்காரு. ஓகே, இப்போ நான் கால் பண்ணதெல்லாம் இருக்கட்டும். நேற்று நீங்கள் அப்பத்தா கிட்ட பேசின எஃபெக்டா ஒருத்தராக கிளம்பி வந்து உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க, வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் யோசிக்காதீங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. நீ சொன்னாலும் சொல்லனாலும் நாங்கள் இங்கே வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கூட மசாலா அரைக்க சாமான் தான் வாங்க போய்கிட்டு இருக்கோம். நீ எதுவும் கவலைப்படாத. சரிங்க சித்தி, ஓகே, ஆல் தி பெஸ்ட். நான் வைக்கிறேன். சரி, நல்லா சாப்பிட்டுக்கங்க. சரி சித்தி. ஸோ வேற வேலையே இல்லைக்கா, நம்மள அழைச்சோம், அதுவா வந்துச்சு, அதுவா கத்துச்சு, அப்புறம் குத்துதே குறையுதேன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன ஜன நீ யோசிக்கிற?